இப்போ இந்த அசைவம் சாப்பிட்றது சைவம் சாப்பிட்றது அப்படின்னு பெரும் போரே நடந்து கொண்டு இருக்கும் போல எல்லா பக்கமுமே. யாரை பார்த்தாலும் வந்துட்டு இந்த ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு, அசைவம் சாப்பிடலாமா சைவம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. இந்த ஒரு தெளிவான புரிதலை பெற்றுக்கொள்ள முழுமையாக கேளுங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது தனிப்பட்டவர் உரிமை அப்படின்ட்டு எல்லா இடங்களிலுமே குறிப்பிடப்படுகின்றது. சைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஆனால் எப்போ இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான வாக்குவாதம் வருதுன்னா, இப்போ சைவம் சாப்பிட்றவங்க ஒரு இடத்துல அதிகமாகறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அசைவம் சாப்பிடுபவர்களை இவங்க வந்துட்டு டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே ஒரு இடத்துல அசைவம் சாப்பிட்றவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சைவம் சாப்பிட்றவங்கள தாக்கி பேச ஆரம்பிக்கின்றாங்க. நான் செய்கிறதான் சரி, நீ செய்கிறது சரியில்லை அப்படின்ட்டு. உண்மையாகவே உணவு என்பதற்கான கோட்பாட்டை யாரும் வரையறுக்க முடியாது. இப்போ எனது உடலுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அப்படிங்கும் போது அந்த உணவை அடியேன் எடுத்துக்கொண்டு ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் நிர்பந்தமும் மருத்துவ ரீதியாக வருகிறது. அப்படின்னா அந்த உடலுக்கு அச்சக்தி தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான உணவை எடுத்துக்கொள்கிறார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எந்த சத்தெல்லாம் நமக்கு விலங்குகளிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே சத்து எங்கேருந்தும் கிடைக்கும் அப்படின்னா தாவர உணவுகளிலிருந்தும் கிடைக்கும். சில பேர் இந்த கான்ட்ரவர்ஷியலாக ஒரு சப்ஜெக்டுக்கு வருவாங்கன்னா, விலங்குகளைப் போலவே தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது அல்லவானா? ஆம், இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. இப்போ வள்ளலார் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக தவிர்த்து ஒரு கட்டத்திலே எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் காற்றை மட்டுமே சுவாசித்து உயிர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்ப படிநிலைகளை தாண்டிதான் ஒரு ஞானியாகவோ மகானாகவோ உண்டாக முடியும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. விலங்குகளின் உணவை எடுக்க வேண்டாம்னு ஒரு சிலருக்கு தோணுது அப்படிங்கும் போது அவர்கள் எடுப்பது இல்லை. சில பேர் என்ன அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது எடுத்துக்கிறாங்க. இப்ப மருந்துக்காக எடுப்பது அப்படிங்கிறது வேற, உணவுக்காக எடுப்பது அப்படிங்கிறது வேற. ஆனா நாக்கின் ருசிக்காக எடுப்பது தவறு அப்படிங்கிறது தான் சில பேரோட கூட்டா இருக்கு. அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, ருசிக்காக சாப்பிடாதீங்க, பசிக்காக சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு எப்பவுமே உண்டு. இப்ப ஆன்மீகத்துல அடியேன் ஒரு குரு பரம்பரையை அல்லது குருவை சார்ந்து இருக்கின்றேன் அப்படின்னா அடியேனுக்காக சில விஷயங்கள் கொடுக்கப்படும். இதை நம்ம கட்டாயமா பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடுக்கப்படுகின்ற உபதேசத்திலே இந்த அசைவ உணவை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டாயமா அவர்கள் தவிர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும். அங்க போய் விவாதம் பண்றதோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட சில விஷயங்களாக இருக்கும். இவ்வுணவை தவிர்க்கும் பொழுது இவர்களுடைய செயல் ஆற்றல் இந்த விஷயத்திலே அதிகமாகிறது அப்படிங்கிறது குரு பரம்பரையில கண்டறிந்து இந்த உணவுகளை எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சைவ உணவுகளை அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. இப்ப சில இடங்கள்ல பார்த்தா அசைவ உணவுகளை இந்த மருந்துக்காக எடுத்துக்கலாம், எடுத்தாதான் சரியாகுது, உடல் பலமாகும் அப்படின்ட்டு நிரூபணம் ஆயிருக்கிறது அப்படின்னா அந்த உணவுகளை அவர்கள் சேர்க்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையிலே உணவு அப்படிங்கிறது கோட்பாடு மாறும். இதுல சரி தவறு அப்படிங்கிறது மனிதனுடைய மனம் சார்ந்த விஷயம். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதனின் மனம்தான் இதை சரி தவறு என்பதை ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த வகையிலே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அதில் இருக்கின்ற உயிர் நம் உடலுடன் அல்லது இந்த உயிருடன் கலந்து விடுகிறது. அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் உயிர் வாழ்வதற்கு அந்த உயிரினங்கள் எல்லாம் தன்னை பலியாக்கி கொள்கின்றன அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. அது தாவரமா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உயரிய நிலை, ஆன்மீகத்திலே ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா அப்ப குரு பரம்பரை வழியாக குருமார்கள் நமக்கு உபதேசிக்கின்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை நமக்கு அதெல்லாம் இல்லை, வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக அப்படின்னா உங்க மனசு என்ன சொல்லுதோ கேட்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நெருடல் வருதோ வரும். சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க திடீர்னு அசைவ சாப்பாட ஆரம்பிப்பாங்க. அவங்க மனசுல ஒரு மாறுதல் வந்திருக்கும், ஏன் சாப்பிட்டா என்ன அப்படின்ட்டு. அது தவறா அப்படின்னா கிடையாது, அவங்க மனசு சொல்லியிருக்கு, செய்யறாங்க. அதே சமயத்துல பயங்கரமா சாப்பிட்ருப்பாங்க, அசைவம் சாப்பிட்ருப்பாங்க, ஓடுறது ஓடியாடுறது குதிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஏதுனே தெரியாம தன் மனது சொன்னது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக எல்லாத்தையும் தவிர்த்திருப்பாங்க. உயிர் அந்த பலியிட்டு சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் தவிர்த்திருப்பார்கள். சில பேர் என்னன்னா இந்த மாதிரி மனசு சொல்லியிருக்காது, இன்னொருத்தர் மனசு சொல்லும். டாக்டர் சொல்லுவார், இங்க இனிமேல் இதை சாப்பிட்ட உன் உடம்புல உசுறு இருக்காது,
இன்னும் நிறைய மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு அதற்காக அசைவ உணவை தவிர்த்திருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவர் சைவத்திலிருந்து அசைவம் போவதும் அசைவத்திலிருந்து சைவம் வருவதற்கும் பல காரணிகள் இருக்கு. ஆனா உண்மையாவே இந்த ஜீவ காருண்யம்னு சொல்றோம் இல்லையா, உயிர்களை உயிராக பாருங்கள், உயிர்களை உயிராக பாருங்கள் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. அப்ப நம்ம இயல்பா நடக்கும் போது எறும்பு மிதிப்படுகிறது, கொசுவை அடிக்கிறோம், இதெல்லாம் கொலை இல்லைன்னா கொலைதான், இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் உயிர்தான். ஆனால் ஒரு கட்டத்திலே அதுவும் வேண்டாம் என்று தோண ஆரம்பிக்கும். அது ஒரு உயரிய நிலை, அது எடுத்தது மேலாம் யாருக்கும் வராது. ஆரம்ப காலகட்டத்திலே இது மாதிரியான தவறுகள் நிகழ்கிறது என்றால் நிகழத்தான் செய்யும். ஒரு பக்குவ நிலையை எட்ட 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 படிப்படியாக அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு ஞான நிலையை அடைபவர்களுக்கு இது எல்லாம் பொருந்தும். இந்த உணவு அப்படிங்கிற விஷயம் மாறா இயல்பான ஒரு நிலையில இருக்கீங்க, சாதாரணமா ஒரு மனுஷனா வாழ்ந்தா போதும் அப்படின்னா உங்கள் மனதிற்கு எது தோன்றுகிறதோன்னா என்ன அப்படின்னா, ஆராய்ந்து அறிந்து நம்ம இதை சாப்பிட்டா நமக்கு இது வரும், சரி இதனால வேற ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படிங்கிறத அறிந்து ஒரு உணவை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா அதுல தெளிவு இருக்கணும். இதை சாப்பிடுவதால் இந்த உயிர் வதைக்கப்படுகிறதே பாவம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இதை சாப்பிட்டோம்னா பாவம் வந்து தான் சேரும், இல்லைன்றலாம் இல்லை. அதை உணவாக மட்டும் பார்த்து சாப்பிடுபவர்களுக்கு வேறு. ஆனால் அந்த உணவையும் உயிரோடு ஒப்பிட்டு சாப்பிடுகிறோம் என்றால் மன உறுத்தலாக இருந்தால் பாவம் வந்து தான் சேர்கிறது. அதுல மாற்றுக்கருத்துல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இங்க என்ன கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா, தான் சாப்பிடுகின்ற உணவு தான் சரி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும் போதுதான் அந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வருது. சைவ உணவு தான் சரி, நீ அசைவத்தை தவிர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த இடத்துல தேவையில்லாத வாக்குவாதம் ஆகும். ஏன்னா ஒரு உபதேசம் பெற வேண்டும் என்று ஒருவர் உங்களிடம் வந்து கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லலாம் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு, அல்லது பொதுவா சொல்லலாம். இப்ப திருவள்ளுவர் பெருமான கொண்டாடாத தமிழர்களே இல்லை, அது ஒரு உலக பொதுமறை அப்படின்ற அளவுக்கு கொண்டாடுறோம். ஆனா அவரே வந்துட்டு புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கார், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பொதுவா சொல்ல போனா சொல்றோம். ஏன்னா தமிழை அப்படியே உள்வாங்கிக் கொள்கின்றோம். திருக்குறளை நமது என்று எல்லா மொழிக்காரங்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா மதத்துக்காரங்களும் உரிமை கோர்றாங்க, எங்காளுப்பா அப்படின்ட்டு. ஆனா இந்த புலால் உண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்வியல்ங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு கோட்பாடை தெளிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முழுமையா கடைபிடிக்கணும். மாறா தமிழனுக்கு அந்த குணம் இருந்தது இந்த குணம் இருந்தது எல்லாம் சரி, அப்ப நீங்க திருக்குறளை ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த இடத்துல வந்துருது. திருமந்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாமையை பற்றி தெளிவாக சொல்றார் திருமூலர் பகவான். அப்ப அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஒரு ஞான நெறியில போகணும்னு நினைக்கிறவங்க அதையெல்லாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு உயிர் வதைப்படுகிறது என்பதை நீங்கள் உயிராக இருந்து உணரும் பொழுதுதான் அந்த இரக்க குணம் பிறக்கிறது. எந்த இடத்தில் இரக்க குணம் பிறக்கிறதோ அந்த இடத்தில் தான் அந்த உயிர் மீதான அன்பு அதிகமாகும். அன்பே கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அன்பே சிவம் அப்படிங்கிறாங்களே, அப்ப அந்த அன்பு பெருகின்ற இடத்தில் தான் இறைவனை உணர முடியும். இதுதான் ஆன்மீகத்துடைய கோட்பாடு. ஆன்மீகம் அல்லாமல் உணவுக்காக என் நாக்கின் ருசிக்காக அப்படிங்கிறவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை, எதை வேணாலும் சாப்பிட்டு போகலாம். நிறைய இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் பார்த்தா அசைவம் சாப்பிடாதவங்க மனுஷங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. அதே போல இன்னொரு வகுப்புல பார்த்தா சைவம் சாப்பிட்றவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் அரக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த அடியேன்னு சொல்வது ஒன்றுதான். உபதேசமாக ஒரு விஷயத்தை யாரையும் நாடி வருகிறார்கள் என்றால் நாம் உணர்ந்த, நாம் கற்றறிந்த, நாம் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறோம் உணவிலே அப்படின்னா நம்ம உபதேசிக்கலாம், தவறில்லை. ஆனா பொதுவா போய் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவா சொல்லணுங்கிறதெல்லாம் திருவள்ளுவரை சொல்லிட்டு போயிட்டாங்க, திருமந்திரத்துல திருமூலரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, இன்னும் ஞானியர் பெருமக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்லி கேட்காத விஷயத்த நாம சொல்லி இவங்க கேட்க போறாங்களா அப்படின்னு ஒதுங்கி அமைதியா நாம் கொண்ட கோட்பாடிலே நாம் பயணிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. அதே போலதான் அசைவ பிரியர்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் என்றால் சாப்பிடலாம், தவறில்லை. ஆனால் சாப்பிடாதவர்களை பார்த்து நீ எல்லாம் எதற்கு வாழ்ற, சொர்க்கம் நரகம் அது இதுன்னு பேசுறதெல்லாம் தேவையில்லாத. ஏன்னா நீங்கள் வாழ்கின்ற நெறி வேறு, இவர்கள் வாழ்கின்ற நெறி வேறு. இவர்கள் இறைவனுடன் கலக்க வேண்டும் என்று வாழ்கிறார்கள், நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்கிறீர்கள். அப்ப அசைவம் சாப்பிட்டா இறைவனை உணர முடியாதா, அறிந்து கொள்ள முடியாதா அப்படின்னா அப்படி ஒரு குருமார் இருந்து உங்களுக்கு உபதேசம் செய்தால் அதை பின்பற்றுங்கள், அதுல மாற்று கருத்தே கொள்ள தேவையில்லை. அதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அதில் தவறு சரி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. நமக்கு உபதேசிக்கப்பட்டது
தமிழ் மறைகளின்படி உபதேசிக்கப்பட்டது. புலால் உண்ணாமையை முன்னிறுத்தி இங்கு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எடுத்து சொன்ன உபதேசங்கள், முடிந்த அளவுக்கு அதை தவிருங்கள். உயிரின் மீது இரக்கம் காட்டும் பொழுதுதான் உங்களுக்குள் அந்த இரக்க குணம் வரும். அந்த இரக்க குணத்தின் வாயிலாக அன்பு பெருகும். அன்பின் மூலமாக நீங்கள் இறைவனை உணரலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் வழியாக பயணிப்பவர்களை அவ்வாறே விட்டுவிடுங்கள் அப்படிங்கிறது தான் அடியேனுடைய சிரம் தாழ்ந்த கருத்து. அப்போ அடியே நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, சாப்பிடலாமா வேண்டாமானா, அடியேனுக்கு உபதேசிக்கப்பட்ட வகையிலே அடியேன் சைவமாக இருக்கின்றேன், அவ்வளவுதான். யாரையும் அடியேன் சென்று உபதேசிக்க தயாராக இல்லை. ஏனால் அது எனக்கு கொடுக்கப்பட்ட, அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பாகவோ அல்லது மற்ற ஏதேனும் ஒரு கருத்தாகவோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. குரு வழியாக சில விஷயங்கள் வந்திருக்கிறதுனா அடியேன் அதை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் இறைவன் அருளால் அவ்வாறே சென்றும் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ செய்யுங்கள். ஆனால் பிறர் உணவை பழிக்காதீர்கள். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக அவரவர் விதிக்கு ஏற்றாற் போல, அவரவர் கர்மாவுக்கு ஏற்றாற் போல அவரவர் செய்கிறார்கள். அதற்கான வினை பலன்களை அவரவர் அறுவடையும் செய்வார்கள். ஒருவேளை சைவ உணவு தவறாக கூட இருக்கலாம்ல, நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இறைவனின் பார்வையிலே. அசைவ உணர்வு தவறாக இருக்கலாம் இறைவனின் பார்வையில். எப்படிங்கிறது அவரவர் வாழ்க்கை, அவரவர் கர்மா சார்ந்த விஷயம். கர்மத்திலிருந்து விலகுவதற்காக குரு உபதேசமாக கிடைக்கிறது என்றால் அதன்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அதை செய்துவிட்டு போகிறார்கள். அவ்வளவுதான். சைவம் அசைவம் அப்படின்ட்டுலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு நெறியை கடைபிடிக்கிறீங்க, ஒரு குரு உபதேசம் திருவள்ளுவர் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் 132 அதிகாரத்தையும் பின்பற்றிட்டேன், இந்த ஒன்றை மட்டும் தள்ளி வச்சிருக்கனே அதையும் உள்ளே கொண்டாந்துன்னு நினச்சா சைவத்துக்கு போங்க. இல்லை, எனக்கு அவர் எழுதுன அந்த 133 அதிகாரங்களில் இந்த ஒரு அதிகாரம் மட்டும் பிடிக்கல, நான் ஓரமாக வச்சுட்டு மற்றதை பின்பற்றினா பின்பற்றிக்குங்க. அது அவரவர் விஷயம். ஆனால் மற்றவங்களை யாரையும் குறை சொல்லாதீங்க. சிவாய நம.